Hi, welcome to Aurora Studio. How are you all? Fine? Okay. Previous class I have asked the question. என்ன question? நம்ம blood donate பண்ணும்போது blood எங்கேருந்து எடுப்பாங்க? ஆன்சர் நான் அங்கேயே சொல்லிட்டேன். blood வந்து they will take it from vein. Okay? Fine. அது oxygenated blood deoxygenated blood யோசிச்சிங்களா? ஃப்ராங்காக பார்த்தோன்னா ஓகே நீங்கள் பிளட்டை டொனேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளட்டு வந்து இஃப் யூ சி இட் வில் பி டார்க் ரெட் இன் கலர். ஓகே, ரெஸ்பிரேஷன் பற்றி பார்க்கும்போதே ஐ ஹவ் டோல்ட் த பிளட் விச் கேரிஸ் ஆக்சிஜன் வில் பி பிரைட் ரெட் இன் கலர், த பிளட் விச் கேரிஸ் கார்பன் டை ஆக்சைடு வில் பி டார்க் ரெட் இன் கலர். அப்போ நம்ம என்ன பிளட்டை கொடுக்குறோம்? deoxygenated blood தான் கொடுக்குறோம். Then later when we take the blood, it gets oxygenated with the help of lungs. ஓகேவா? ஃபைன். ஸோ இன்றைக்கி டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்ட் பீட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஹார்ட் பீட். சரி, பார்த்தோன்னா ஐ ரைட் ஹியர் அவர் ஹார்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் வில் contract and it will relax, or you can write it as expand. இல்ல relax எழுதிப்போம், easy term, easy ஞாபகம் வச்சுக்கலாம். So if we see our heart, it contracts and relax. அதுதான் அந்த beating or pumping of heart அப்படின்னு சொல்லுவோம். So this contraction phase is called as systole அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகும்போது அந்த ஃபேஸ் பேர் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். when heart relaxes, that phase is called as diastole அப்படின்னு சொல்லுவோம். so contraction and relaxation of heart leads to something called as heartbeat. ஸோ எப்போ ஹார்ட் பீட் ஆகுது? when your heart muscles, when they contract and relax, heartbeat is heard. ஓகே, இந்த கான்ட்ராக்ஷன் ஃபேஸ் ஆஃப் ஹார்ட் மசில்ஸ் தான் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிலாக்ஸேஷன் ஃபேஸ் ஆஃப் ஹார்ட் மசில்ஸ் தான் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஹார்ட் பீட் பர் மினிட்டுக்கு இட் வில் பி அரவுண்ட் 70 to 72 டைம்ஸ். அதாவது நம்மளோட ஹியூமன் பாடியில் 1 மினிட்டுக்கு நம்மளுக்கு ஹார்ட் பீட் வந்து 70 to 72 டைம்ஸ் வந்து இட் வில் பீட். அதுக்குன்னு அதே தான் சேமாக இருக்குமான்னு பார்த்தா கிடையாது. இட் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு சிச்சுவேஷன்ஸ் அண்ட் பர்சன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ ஆர் இன் அ ட்ரீம், திடீர்னு வந்து உனக்கு ஒரு பேய் கனவு வருதுன்னு வச்சுப்போம், அப்போது உன்னோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும்னா என்ன ஆகும்? இந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஃபேஸ் வந்து வேகமாக நடக்கும். இல்லை நீ வந்து ஒரு 100 மீட்டர் டேஷ் ஓடுற அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அப்போ ஹார்ட் பீட் வந்து 70 to 72 டைம்ஸ் இருக்காது. இல்லை நீ வந்து எக்ஸாமில் வந்து when you are asking ஆன்சர் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட், அப்போ பார்த்து ஒரு சார் பார்த்துட்டாரு அப்படின்னா உன்னோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்ன? இந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஃபேஸ் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் வெரி ஃபாஸ்ட். யுவர் பிளட் இஸ் கெட்டிங் பம்ப்ட் வெரி வெரி ஃபாஸ்ட். கிளியர்? ஸோ one complete systole and diastole leads, or one complete systole and diastole is called as cardiac cycle. அது என்ன சார் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா, கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா as I have told, one complete systole and diastole. அப்படின்னா அது என்ன ஒன் கம்ப்ளீட் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல்? ரொம்ப சிம்பிள், கன்ஃபியூஸே பண்ணிக்க வேணாம். அதாவது த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இன்டு ஆக்சிஜனேட்டட் பிளட், இதுதான் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். கன்வர்ஷன் ஆஃப் டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆக்சிஜனேட்டட் பிளட். அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் இல்லாத பிளட் இட் வில் பி கன்வெர்டட் டு ஆக்சிஜனேட்டட் பிளட். எங்கே? லங்ஸில். ஓகே, இன்னும் புரியலையா? ஐ வில் சே அனதர் எக்ஸாம்பிள். ஓகே ஃபைன். there will be two types of circulation. cardiac circulation வந்து ரெண்டு டைப் இருக்கும்.
ஒரு டைப் பேர் பல்மனரி சர்க்குலேஷன். என்னது பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னா என்னது? அதாவது ஹார்ட்லேருந்து deoxygenated blood it will get carried to lungs. அதே மாதிரி லங்ஸ்லேருந்து oxygenated blood it will be carried to heart. புரியுதா? ஸோ பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னா என்னென்னா ஹார்ட்லேருந்து deoxygenated blood will be carried out to the lungs. லங்ஸ் என்ன பண்ணும்? அதை பியூரிஃபை பண்ணி ஆக்சிஜனேட்டோட மாற்றிட்டு it will send it to heart again. So this type of circulation is called as pulmonary circulation, which happens only between heart and lungs. Okay, systemic circulation அப்படின்னா என்ன? It will be like completely opposite. எப்படி எங்க எழுதலாம்? I will write it here. Systemic circulation. Systemic circulation na simple. Heartலேருந்து organs. Okay, I'll write it in an easy way. இப்படி போட்டுப்போம். ஹார்ட்லேருந்து the blood is being sent to organs and organsலேருந்து the blood is returned to heart. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஹார்ட்லேருந்து oxygenated blood is being sent to the organs, organsலேருந்து deoxygenated blood is sent to heart. Deoxygenated blood which is collected through superior and inferior vena cava பார்த்தோம்ல, அதுதான் இந்த systemic circulation. புரியுதா? clear? so இதுதான் வந்து you call it as cardiac cycle. One complete systole and diastole is called as cardiac cycle. அது என்ன one complete systole and diastole? இந்த ரெண்டு ப்ராசஸும் நடக்கும். என்ன நடக்கும்? லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு ஆக்சிஜனேட்டட் blood போகும், ஹார்ட்லேருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு ஆக்சிஜனேட்டட் blood போகும், அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து டீஆக்சிஜனேட்டட் blood எல்லாம் சுப்பீரியர் இன்ஃபீரியர் வீனா கேவா வழியாக ஹார்ட்டுக்கு வரும், அந்த ஹார்ட்டு அதை லங்ஸுக்கு அனுப்பும். இதுதான் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? am I confusing? is it clear? fine. so what sound does the heart make? heart sound make பண்ணுமா? yes. ஓகேவா? என்ன சவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்ட் மேக்ஸ் அ சவுண்ட் கால்ட் அஸ் லப் டப். ஓகே, ஸோ எப்போ இந்த ஹார்ட் வந்து சவுண்ட் மேக் பண்ணோம்? ஐ வில் ரைட் ஹியர். ஸோ த ஹார்ட் மேக்ஸ் அ சவுண்ட், வில் யூஸ் டிஃப்ரெண்ட் கலர் கால்ட் லப் அண்ட் டப். ஸோ எப்போ இந்த லப் டப் சவுண்டு மேக் பண்ணோம்? லப் டப். ஓகே, எனி ஐடியா? ஸோ இந்த லப் அப்படிங்கிற சவுண்ட் வந்து இட் வில் பி ஃபார் அ லாங்கர் டியூரேஷன். லப் டப், லப் டப். ஓகே, இந்த லப் அப்படிங்கிற இந்த சவுண்ட் வந்து இட் வில் பி ஃபார் லாங்கர் டியூரேஷன், அந்த இந்த டப் அப்படிங்கிற சவுண்ட் வந்து இட் வில் பி தேர் ஃபார் ஷார்ட்டர் டியூரேஷன். சரி, இந்த லப் அப்படிங்கிற சவுண்ட் எப்போ மேக் ஆகும்? when the tricuspid and bicuspid valve closes. உன்னோட ட்ரை அண்ட் பைகஸ்பிட் வேல்வ் க்ளோஸ் ஆகும்போது ஒரு சவுண்டு வரும், அந்த சவுண்டு பேர் தான் லப். டப் when your டப்புனா இந்த டப்பு கிடையாது, when your pulmonary and aortic valve closes, it makes a sound called as dub. so dub அப்படின்னா உன்னோட பல்மனரி வேல்வும் அயோட்டிக் வேல்வும் க்ளோஸ் ஆகும்போது ஒரு சவுண்டு மேக் ஆகும், அந்த சவுண்டு தான் டப்பு. உன்னோட ட்ரைகஸ்பிட் வேல்வும் பைகஸ்பிட் வேல்வும் க்ளோஸ் ஆகும்போது ஒரு சவுண்டு மேக் ஆகும், அந்த சவுண்டு தான் வந்து லப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? திஸ் இஸ் ஹவு த ஹார்ட் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். இதுக்கு பேர் வந்து ஹார்ட் மர்மரிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? சரி, அப்போ பல்ஸ்னா
வாட் இஸ் மென் பை பல்ஸ்? எதுக்கு வந்து இந்த இடத்துல நெக்கில் விரிஸ்டில் மட்டும் வச்சு பல்ஸை பார்க்குறாங்க? பல்ஸுக்கும் ஹார்ட் பீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ரைட், we'll see in tomorrow's video. Thank you. This is Sudan.